பிரைஸ் தி லார்ட். இன்றைய தேவ வார்த்தை நீதிமொழிகள் 12:21. நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது, துன்மார்க்கருக்கோ தீமையினால் நிறையப்படுவார்கள். இன்றைய வசனம் நீதிமான்கள் மற்றும் துன்மார்க்கர்களுக்கும் வரும் இறுதியான முடிவை பற்றி பேசுகிறது. வசனத்தின் முதல் பகுதியில் நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய போதகங்களின்படி வாழ்பவர்களை தேவன் பாதுகாக்கிறார் என்ற உறுதியை தருகிறது. தேவ மனிதர்களும் மனுஷிகளும் பாடுகள் அனுபவிக்கலாம். ஆனால் தேவன் அவர்கள் பாடுகளின் அளவு, பாடுகளின் காலம் மற்றும் பாடுகளின் ஆழத்தை நிர்வகிக்கிறார். அதிலும் நித்தியத்திற்குமான ஒளியில் பார்க்கும்போது எந்த ஒரு கடுமையான பாடுகளும் பிரேத குழிகளும் நீதிமான்களை கைப்பற்றுவதில்லை. தேவன் கைப்பற்றவும் விடமாட்டார். எடுத்துக்காட்டு, யோபு ஒரு நீதியான மனிதன். ஆனால் தேவன் விசுவாசம் மற்றும் பொறுமைக்காக சோதித்த போது குறுகிய காலத்தில் அவன் பட்ட பாடோ மிகவும் பெரியதாகும். ஆனால் தேவன் யோபுக்கு தன்னை காண்பித்து அவன் இழந்த எல்லாவற்றையும் இரட்டைத்தனையாக திருப்பிக் கொடுத்தார். புதிய ஏற்பாட்டில் பவுல் அவர் அனுபவித்த பாடுகளில் பெருமை பாராட்டுகிறார். ஏனென்றால் அந்த பாடுகள் மத்தியில் தேவன் பவுலோடு கூட இருந்து அவரை எல்லா தீங்கிற்கும் விலக்கி பாதுகாத்து தேவன் பவுலை குறித்து வைத்திருந்த நோக்கங்களை நிறைவேற்றினார். எப்போதுமே நீதிமான்களுக்கு தேவன் வெகுமதி அளிப்பார். மேலும் நீதிமான்கள் வெற்றியில் களிகூறலாம். வசனத்தின் அடுத்த பகுதியில் துன்மார்க்கரோ தீமையினால் நிறையப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கர்களின் வாழ்வு தீமையினால் நிறைந்திருக்கும். துன்மார்க்கர்கள் துன்மார்க்கத்தின் பலனை பெறுவார்கள். அவர்கள் பாடுகளிலிருந்து விடுவிக்கப்பட மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் தீமையை பின்தொடர்ந்தார்கள். ஆகையால் தீமையினால் நிறையப்படுவார்கள். தேவன் பாவிகளின் பாவத்தோடு விடமாட்டார். இது அவருடைய பரிசுத்த குணத்திற்கு எதிரானது. பரலோகத்தின் தேவன் யெகோவா தேவன் ஒவ்வொரு தனிப்பட்ட நபர் மற்றும் தேசங்களில் நடக்கும் துன்மார்க்கங்கள் எல்லாவற்றையும் அவர் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறார். நபுக்கத்நேசர் ராஜாவை கேட்டு பாருங்கள். வரலாற்றின் பெரிய ராஜா அவருடைய பாவத்தை நிறுத்தவில்லை. தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தார் பாவத்தை. ஆகையால் தேவன் அவர் மீது பயங்கரமான நியாய தீர்ப்பை வரப்பண்ணினார். அவர் கர்வமும் பாவமும் முடிவுக்கு கொண்டு வர. துன்மார்க்கரின் பாதை முள்ளுள்ள செடியை போல இருக்கிறது. கொஞ்ச காலத்திற்கு வேண்டுமானால் துன்மார்க்கர்கள் தப்பிப்பது போல இருக்கலாம். ஆனால் இறுதியில் அவர்கள் தூள் தூளாக நசுக்கப்படுவார்கள். துன்மார்க்கர்கள் பாடுகள் அனுபவிக்கும் போது ஆறுதல் அளிக்கும் தேவ பிரசன்னத்தில் குறைவுபடுபவர்கள். மேலும் அவர்களுக்கு நித்தியத்தில் நம்பிக்கை இல்லாதவர்கள். இன்றைய வசனம் ஒருவர் எதை விதைக்கிறாரோ அதை தான் அறுப்பார்கள் என்று கற்றுக் கொடுக்கிறது. ஆகையால் நாம் நம் வாழ்விலும் சரி மற்றவர்கள் வாழ்விலும் சரி எதை விதைக்கிறோம் என்பதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். பாவக்காய் விதைகளை விதைத்து மாம்பழத்தையோ அல்லது வாழைப்பழத்தையோ நாம் எதிர்பார்க்க முடியாது என்பதை நாம் நினைவில் கூற வேண்டும். உண்மையான விசுவாசிகளாகிய நாம், உண்மையான கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒழுக்கத்தோடும் நற்குணத்தோடும் நீதியோடும் வாழ பாடுபட வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.